வணக்கம் அண்ட் வெல்கம் டு குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி புளி சாதம். இது எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு 6 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கணும். கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரியணும். அது கூட ஒரு 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கணும். ஒன்றரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள். கட்டி பெருங்காயத்தை போட்டாலும் நல்ல வாசனையாக இருக்கும் உங்களுக்கு. நான் தூள் பெருங்காயம் போட்டிருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். கெட்டியாக கரைச்சிக்கணும், தண்ணி ஊற்றக்கூடாது ரொம்ப. இந்த புளி கரைசலை ஊற்றி அதோட 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கணும். உப்பு ஒரு 1.5 டீஸ்பூன், அதாவது தேவைக்கேற்ப உப்பு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ வறுத்த வேர்க்கடலை நான் போடுறேன். இது நீங்கள் கடுகு உளுந்தம்பருப்பு பொரியும் போது போட்டாலும் நல்லாயிருக்கும், இல்லை கடைசியாக போட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ வேர்க்கடலையும் போட்டு நல்லா கலக்கிக்கணும். கலக்கிட்டு நான் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருக்க புளியோதரை பொடி, அதை ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த புளியோதரை பொடியை நான் இன்னொரு நாள் உங்களுக்கு எப்படி செய்கிறேன்னு காமிக்கிறேன். இந்த புளியோதரை பொடி போட்டிங்கன்னா அந்த புளிக்கரைசல் கொஞ்சம் திக்காயிரும். கொதிக்கும் போது சீக்கிரமே திக்காயிரும். தண்ணி கொதிச்சுருக்கும்போது 1 பிஞ்ச் வெல்லத்தை சேர்த்துக்கணும். இந்த வெல்லத்தை சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா புளிக்கரைசல் நல்லா கொதித்து பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. புளிக்கரைசல் நல்லா கொதித்து மேலே எண்ணெய் தெளிஞ்சு வருது பாருங்கள். அந்த எண்ணெய் தெளிஞ்சு வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே கொதிக்க விடக்கூடாது. நம்ம ஏற்கனவே வடித்து வச்சுருக்கோம்ல, அந்த சாதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி கிளறிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறணும். இப்போ நான் சொன்ன புளிக்கரைசல் 2.5 கப்பு சாதத்துக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா கிளறிட்டிங்கன்னா அது அந்த சாதத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த சாதத்தையும் ரொம்ப சூடாக வைக்கக்கூடாது, நல்லா ஆற வச்சு தான் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது கோயில் புளி சாதம் ஸ்டைலில் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த புளி சாதம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எங்கள் சேனலை பற்றி சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.